அந்த அந்த லிவர் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிருச்சு ரோபோக்கு. ஸோ லிவர் அஃபெக்ட் ஆன இந்த சூழ்நிலையில மறுபடியும் தண்ணி அடிக்கலாமா அப்படின்னா, கண்டிப்பா அடிக்கவே கூடாது. அப்படியே வந்து லிவர வந்து புரொடெக்ட் பண்ணிக்கிட்டே வந்து நீங்க ஃபுட் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா ஒரு எப்படி டயட் ஃபுட் எடுத்திருந்தீங்கன்னா, நிச்சயமா அது வந்து உங்களுக்கு லைஃப் லாங்கா இருந்திருக்கும். ஸோ மறுபடியும் ஓவரா தண்ணி அடிக்க ஆரம்பிச்சது தான் ரோபோ சங்கருடைய மறைவுக்கு முக்கியமான காரணமா சொல்லப்படுது. சரி சார். ரோபோ சங்கர் குடிச்சாரு, குடிக்கல அத நம்ம விமர்சனம் பண்ணல. பட் இருந்தாலும் அது மறைவுக்கு இப்ப 2வது தடவையா வந்ததுக்கு அதான் காரணங்கிறாங்க. ரோபோ சங்கருடைய ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாலியான ஃபேமிலி. நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. சார். இதுக்கு முன்னாடி கண்டிப்பா. அவங்களுடைய மகள் இந்துஜாவுடைய திருமணத்தில பாருங்களேன், அந்த திருமண விழாவே வந்து பார்த்தீங்கன்னா, பிரமாதமா செலிப்ரேட் பண்ணாங்க. என்ஜாய் பண்ணாங்க. அதாவது எல்லா ஈவென்ட்ஸ்லயுமே பார்த்தீங்கன்னா, ரோபோ சங்கர், அவங்க மனைவி, அவங்க பொண்ணு, அந்த மாப்பிள்ளை எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. நீங்க மேடையில பார்க்கலாமே. ரோபோ சங்கர் ஆடுவாரு, அவங்க மனைவியும் ஆடுவாங்க. அந்த மாரிலாம் நெறைய என்டர்டெயின்மென்ட்டா வந்து அந்த திருமணத்த நடத்தி முடிச்சாங்க. இது இல்லாம நான் கேள்விப்பட்ட சில விஷயங்கள் என்னன்னா, ஒரு திருமண நாள், இல்லைன்னா ஒரு பர்த்டே பார்ட்டி, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஃபங்ஷன் அப்டின்னா, இம்மீடியட்டா பார்த்தீங்கன்னா, சின்ன திரை கலைஞர்கள், முக்கியமான ரோபோ சங்கருடைய நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டு, வீட்ல வந்து விருந்து குடுத்து, ஒரே ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம். இதுல தப்பு இல்லல்ல சார். தப்பு என்னம்மா இருக்கு? நீங்க வாழ்றது வந்து கொஞ்ச நாளைக்கு தான் வாழ போறீங்க. நீங்க யாருமே வந்து இப்போ வந்து 1000 வருஷத்துக்கு யாரும் வாழ போறதில்ல. அதாவது வந்து சொல்லுவாங்க. அதாவது வந்து திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் அப்டின்னுவாங்க. அது வந்து வார்த்தை தான். அதாவது அந்த அளவுக்கு வந்து அந்த 1000 காலம் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையை ஒரு கணவன், மனைவி வாழ்ற ஒரு 50, 60 வருஷத்துலயோ, 45, 30 வருஷத்துலயோ வாழ்வாங்க அப்டிங்கிறதுக்காண்டி தான் அப்டி வாழ்த்துறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ நம்ம யாருமே வந்து ஒரு 1000 வருஷமோ, 2000 வருஷமோ இருக்க இருக்க போறதில்ல. போறதில்ல. என்னைக்கு, எப்ப என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாத சூழ்நிலை கண்டிப்பா, இருக்கு. கண்டிப்பா. எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ காணொளிகள நம்ம சமீபத்தில பார்த்துட்டு வரோம். இப்ப YouTubeலாம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைக்ல வந்து ம போற பையன் பைக்க நிறுத்திட்டு இறங்கி போறாரு. மாரடைப்புல இறந்து போயிடுறாரு. டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா, டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போதே அப்படியே வந்து சிங்க் ஆயி இறந்து போறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஹார்ட் அட்டாக்ன்னு சொல்றாங்க. நெறைய அத இந்த 23 வயசு பையன் நெறைய சின்ன பசங்கள்லாம் கூட இப்ப இறந்து போற சூழ்நிலை வந்துருச்சு. அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். அன்சர்டைன் லைஃப். அதாவது வந்து எதுவும் சர்டைனே கிடையாது. அதாவது நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில, வாழ்ற வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும்னு ஒரு செக்டார். புரியுதா உங்களுக்கு? வாழ்ற வாழ்க்கைய நம்ம அதாவது மெத்தடைஸா அதாவது வந்து காலையில எந்திரிக்கிறோம், காஃபி குடிக்கிறோம், 10 மணிக்கு ஆஃபீஸ் போறோம், அங்க 5 மணி வரைக்கும் வேலை பார்க்குறோம், வீட்டுக்கு வரோம், திருப்பி காஃபி குடுக்குறோம், டிவி பார்க்குறோம், ஒரு 9 மணிக்கு டிஃபன் சாப்பிடுறோம், 10 மணிக்கு படுத்துடுறோம். இது ரொட்டீன் லைஃப் ஸ்டைல்ல வாழ்ற ஒரு குரூப் இருக்காங்க. பட் லைஃப வந்து என்ஜாய் பண்ணி சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஸோ ரோபோ சங்கரோட ஃபேமிலிய பொறுத்தவரைக்கும் அவங்க ஆல்ரெடி கலை குடும்பத்துல இருந்து வந்தவங்க. அவங்க டான்ஸரு, அவரு டான்ஸரு, அவங்க பொண்ணு நடிக்கிறாங்க. அவங்க மாப்பிள்ளையும் கலை குடும்பத்துல இருக்கிறவர் தான். ஸோ மொத்தத்துல பார்த்தீங்கன்னா